என் செல்ல குழந்தையே, இன்று உனக்கு இந்த தாயானவள் ஒரு வரம் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று என்னுடைய பதிவினை நீ கேட்கும் நேரம், யாருடைய பெயரை சொல்கின்றாயோ, யாருடைய பெயரை நீ இப்பொழுது இந்த நேரத்தில் யோசிக்கின்றாயோ, அவர்களுக்கு நான் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விடுவேன். அவர்களிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் அடியோடு அழித்து விடுவேன். உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை விட்டு விடாமல் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். உன்னோடு நான் இருப்பதும், உனக்காக உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதும் என்னவென்று நீ அறிந்திருக்கின்ற உண்மை அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான இந்த நேரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வசமாக்கி தருகின்ற இந்த தருணத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்காக ஒருவரை அழிக்கின்ற அளவிற்கு துணிந்து விட்டாள் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நான் இருந்து ஒவ்வொரு முறையும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு இடத்தில் நின்று உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்தில் நின்று உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி இருக்கின்றது. உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ யோசித்திருக்கிறாய். இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு எதை எடுத்துச் சொல்லும் என்றும் என் பிள்ளை நீ நினைத்திருக்கிறாய். உன்னோடு நான் உடனிருந்து சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது. நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நிலையான மாறுதல்களை கொடுக்காமல் எப்பொழுதுமே உன்னை மிகப்பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த தருணத்தை புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் உன்னை என்னவென்று நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான எல்லா தருணங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் நேரங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் தாண்டி உனக்கு வெற்றி என்ற ஒன்று சரியாகவே கிடைக்கும் நேரம் அல்லவா? இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்தும் போது எந்த இடத்தில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ உறுதி செய்கிறாயோ அந்த இடத்தில் நின்று அதனை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகிக்கு ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நான் எந்த நேரத்திலும் உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு திருப்பங்களையும் சரியாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருந்து உனக்கு எப்பொழுதும் முழுமனதோடு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே. ஒரு தீமை அழிந்து போவதனால் இங்கு நல்லதுதான் நடக்குமே தவிர ஒரு பொழுதும் அதை நினைத்து நீ வருந்தக்கூடாது. எதிரிக்கு கூட கெடுதல் செய்ய நினைக்காத மனதல்லவா என் பிள்ளையினுடைய மனது. அதனால்தான் என் பிள்ளை எதையும் செய்ய வேண்டும் என்றால் கூட ஒரு முறைக்கு 1000 முறை நீ யோசிக்கிறாய். இது போன்ற ஒரு கஷ்டத்தை அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள், அதை நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கஷ்டத்தை நாம் எப்படி அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்றுதான் என் பிள்ளை யோசிக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய நேர்மையான எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லும் என்பதனையும் நான் நிச்சயமாக எதிர்பார்த்து நிற்கின்றேன். உனக்காக எந்த நிலையும் உன் கையோடு சேர்ந்து வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது,
ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை ஒருபோதும் நீ பதறக்கூடாது. உனக்காக இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது தானே நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் தானே பிறக்கும். இதனையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி இனிமேலும் என் குழந்தை நீ பதறாதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்காதே. சரியாகவே உனக்கு நான் சில தருணங்களை உருவாக்க தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் முதலில் உன்னை விட்டு ஒழிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும். எதையுமே நினைத்து இனிமேல் கலங்க இங்கு ஒன்றுமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரும் பொழுதும் சரி, உன்னை தேடி நான் ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுதும் சரி, இதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே தாண்டி உனக்கு ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்க காத்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்தாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நாம் இழந்துவிட்டு வேதனைப்பட்டு நிற்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த கஷ்டங்கள் எங்கே என்று நம் வாழ்க்கையில் அதிகமாக நம்மை சோதனைப்படுத்த தொடங்குகிறது. இது படுத்துகின்ற சோதனையினால் உன்னால் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் அடுத்தது என்னவென்று யோசிக்க முடியவில்லை. எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் என்று சொல்லி அதையே நினைத்து நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறக்காது. என் குழந்தையை சில நேரங்களில் எல்லாம் என்னுடைய பிள்ளை வருந்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதாவது செயலை இந்த வாழ்க்கையில் நாம் செய்துவிட்ட பிறகு அல்லது செய்ய தொடங்கி இருக்கின்ற பொழுது நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதில் தெளிவோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒருவர் கையில் இருக்கின்ற விஷயங்கள் இன்னொருவர் கைக்கு போய் சேரும்படி சில சூழ்ச்சிகள் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளுக்குள் தலையிட்டு விட்டோமானால் அதன் பிறகு நடக்கவிருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தெய்வம் பொறுப்பேற்று கொள்ளாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் உனக்காக தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இதுபோன்ற ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ விட்டு விடாதே. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெளிவில்லாமல் எதையோ நினைத்து என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாவற்றையும் விட்டுவிடு. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் எந்த இடத்திலும் உடன்வர தயாராக இருக்கின்றேன். உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் கைகொடுத்து உதவ தயாராக இருக்கின்றேன். நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நான் முன்னின்று உனக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அதுபோல இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த தீமை ஒழிய வேண்டும். உன்னை சுற்றி இருந்து எப்பொழுதும் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ வெளியேற்ற வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் அல்லவா?
நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் இனிமேல் நீ சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நல்லதாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நல்லதாகவே நடக்கும் என்கின்ற ஒரு விஷயம் மட்டும் உன் மனதிற்குள் இருந்து விட்டது என்றால் அதன் பிறகு உன்னை யாராலும் அசைத்து விட முடியாது. யாராலும் உன்னிடத்தில் வந்து நின்று உன்னுடைய எண்ணங்களை சோதிக்க முடியாது. உனக்காக நான் சொல்வதை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தின் அன்பினால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க இனிமேலும் காத்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தை முழுமையாக நம்பிய பிள்ளைகளை தெய்வம் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் அந்த பிரச்சனை நடக்கிறது, இந்த பிரச்சனை நடக்கிறது என்று. எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவினை நாம் பெற வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு முறை முடித்து வைத்து விட்டோமானால் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதை உன்னால் சுலபமாக எதிர்கொண்டு விட முடியும். இவ்வளவுதானா என்ற எண்ணம் வந்துவிடும். ஆனால் அதே நேரம் புதிதாக ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது சரி, புதிதாக ஒரு விஷயத்தை நாம் என்னவென்று பார்க்கும் பொழுதும் சரி, அந்த இடத்தினின்று நமக்குள் பல சூழ்நிலைகள் எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனையும் நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. எதையும் தாண்டி அனைவரினுடைய சந்தோஷத்திற்காகவும், எதையும் தாண்டி மற்றவர்களினுடைய நல்ல எண்ணங்களை காணவும் நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க உதவும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவில்லாமல் எதையுமே நினைத்து நாம் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த சூழ்நிலையிலும் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருபோதும் அதையெல்லாம் தொலைத்து விடக்கூடாது. இனி நான் உன்னோடு வருகின்ற இந்த காலங்களை எல்லாம் நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டிய நேரம் என்பதனையும் மறக்கக்கூடாது. நாளைய விடியல் கண் விழிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆட்சி நடக்க காத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உயிரினத்தால் உனக்கு பிரச்சனைகள் வருவதாக நீ நினைக்கின்றாயோ, என்ன ஒரு விஷயத்தினால் உனக்கு நம்பிக்கைகள் வரும் என்பதனை நீ யோசிக்கிறாயோ, அது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கட்டும். நீ எந்த இடத்தில் எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கைவிட்டு ஏனென்றும் ஏதுவென்றும் புலம்புகிறாயோ, நான் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மை என்றால் இனிமேலும் நான் உன்னை தேடி வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இதனை ஏற்றுக்கொள்ளும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலகட்டம் ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி வரக்கூடிய பேராபத்துக்களை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. இன்றோடு இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக எப்பொழுதும் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. எந்த இடத்திலும் நமக்கான விஷயங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. இனிமேல் என்னதான் நடப்பதாக இருந்தாலும் அது என் பிள்ளையினுடைய பார்வையில் மட்டுமே நடக்கட்டும். எதுவென்றாலும் எதையும் என் குழந்தையிடம் மட்டுமே சரியாக ஒப்படைக்கட்டும் என்பதனை மறந்து விடாது. உனக்கு என்றுமே இந்த வராகி உடன் இருக்கிறேன் அல்லவா? உனக்கு தீமைகளை செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க போகிறேன் தெரியுமா? ஒரு உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடுமையானவள் அல்ல இந்த வராகி. அதற்கு மாறாக அவர்களின் வீட்டில்
நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக விதைக்கப் போகின்றேன். நேர்மறையான சிந்தனைகள் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க எப்பொழுதும் நான் உடன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத விஷயங்கள் கூட, தெளிவில்லாத பல விஷயங்கள் கூட நீ எப்பொழுதும் சரியாக கவனத்தில் எடுத்து செல்லும் போதுதான் உன்னாலும் உன்னை என் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. நான் என்னவாயிற்று ஏதுவாயிற்று என்று படிக்கும் இந்த நேரங்களில் நீ ஒவ்வொன்றிலும் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய். தேவையில்லாததை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உனக்கு காயங்களை கொடுத்தவருக்கும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவருக்கும் தெய்வம் சரியான தண்டனையை கொடுக்க புறப்பட்டிருக்கிறது என்றால் முதலில் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே வெளியில் வர வேண்டும். எதிர்மறையான விஷயங்களை பற்றி அதிகமாக நாம் சிந்திக்க கூடாது. அதிகமான மன வலிமை என்பது நிறைவாக கிடைக்கும் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என் பிள்ளையே. இவர்களுக்கு நிச்சயமாக எதிர்மறையான விஷயங்களை வெளியேற்றி நேர்மறையான விஷயங்களை கொடுத்தாலே கொஞ்சம் நம் வழிக்கு வந்து விடுவார்கள். அப்படியும் வராத பட்சத்தில் இவர்களுக்கான தண்டனை இவர்களை போய் சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.